எல்லாருக்கும் ஆத்மாவுக்கும் நான் சொல்ல போகிற விஷயம் வந்து சில குங்ஃபுல வர சில பயிற்சிகள் பற்றி தான். குங்ஃபுல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைல் இருக்குது, ஸ்னேக் ஸ்டைல், மங்கி ஸ்டைல், இந்த மாதிரிலாம் வந்து ஈகிள் ஸ்டைல், இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ கராத்தேல இப்போ பஞ்சு வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்க. இது பேர் வந்து மிடில் பஞ்சுன்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சை நீங்கள் வந்து இப்படியே இப்படி ஓப்பன் பண்ணி பண்ணிங்கன்னா அது பேர் டைகர் பஞ்ச். இதை பாருங்க, இது கையை ஓப்பனில் வச்சிங்கன்னா இது பேர் டைகர் பஞ்ச். இதையே இந்த கையை இப்படி வச்சு எப்படி பண்ணிங்கன்னா இதுக்கு பேர் வந்து ஸ்னேக் பஞ்ச். அதே கையை எப்படி வச்சிங்கன்னா அதுக்கு பேர் இதை பாருங்க, இதுக்கு பேர் வந்து மங்கி பஞ்ச். இப்படி தான் அந்த ஒரே பஞ்சை கையை மாற்றி மாற்றி பண்ணிங்கன்னா கையை எப்படி பண்ணால் கராத்தே, இப்படி 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 இப்படிலாம் பண்ணிங்கன்னா இது பேர் குங்ஃபு. இதுதான் வித்தியாசம். அதில் 3 இருக்குது பாருங்கள். இது வந்து அப்பர் பஞ்ச், அடுத்தது மிடில் பஞ்ச், அடுத்தது லோயர் பஞ்ச், இது லோயர் பஞ்ச். அடுத்தது ஷூட்டோன்னு சொல்லுவாங்க. கையை நீங்கள் காது பக்கத்தில் வச்சுக்கிட்டு இப்படி பண்ணணும். இது பேர் வந்து ஷூட்டோ. அடுத்த இன்னர் மிடில் பிளாக்னு சொல்லுவாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கையை வச்சுக்கிட்டு இதை பாருங்க, இது பேர் இன்னர் மிடில் பிளாக். கையை இந்த சைடில் கொண்டு போனீங்கன்னா அது பேர் வந்து அவுட்டர் மிடில் பிளாக். இது பேர் வந்து அவுட்டர் மிடில் பிளாக். அடுத்தது அப்பர் பிளாக். கையை இப்படி கொண்டு போகணும் பாருங்க, இது பேர் வந்து அப்பர் பிளாக். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளாக். அடுத்தது இன்னர் பிளாக் பஞ்ச். இது பாருங்க, இன்னர் பிளாக் பஞ்ச், இன்னர் மிடில் 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 பிளாக் பஞ்ச். அடுத்தது டவுன் பிளாக், டவுன் பிளாக் பஞ்ச், டவுன் பிளாக் பஞ்ச், டவுன் பிளாக் பஞ்ச், டவுன் பிளாக் பஞ்ச், டவுன் பிளாக் பஞ்ச். அடுத்தது அப்பர் பிளாக் பஞ்ச், அப்பர் பிளாக் பஞ்ச், அப்பர் பிளாக் பஞ்ச். அடுத்தது லோயர் பிளாக் அப்பர் பிளாக். பாருங்க, லோயர் பிளாக் அப்பர் பிளாக் பஞ்ச், லோயர் பிளாக் அப்பர் பிளாக் பஞ்ச், லோயர் பிளாக் அப்பர் பிளாக் பஞ்ச், லோயர் பிளாக் அப்பர் பிளாக் பஞ்ச். அடுத்தது அவுட்டர் பிளாக் லோயர் பிளாக் பஞ்ச், 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 அவுட்டர் பிளாக் லோயர் பிளாக் பஞ்ச். இது வந்து இந்த மாதிரி. அடுத்தது டார்ஜ் பண்ணுறது. இப்போ பஞ்ச் வரும்போது டார்ஜ் பண்ணுறதுன்னா இப்படி பண்ணணும், அப்புறம் இப்படி
அப்புறம் இப்படி. அடுத்தது தலையை கீழே கொண்டு போகணும் பாருங்க. இது ஒரு டாட். அடுத்து பார்த்தீங்கன்னா கிக்கில் முக்கியமான கிக்ஸ் இருக்கு. ஃப்ரண்ட் கிக்கு, சைட் கிக்கு, ஸ்னாப் கிக்கு, ஓக்கிங் கிக். இதுக்கு பேர் வந்து பாருங்கள், இதுக்கு பேர் வந்து ஃப்ரண்ட் கிக். இது பேர் வந்து ஃப்ரண்ட் கிக்னு சொல்லுவாங்க. அடுத்து சைட் கிக். அடுத்து லெஃப்ட் கால். அடுத்து ரவுண்டர் கிக். பாருங்க, ரவுண்டர் கிக் இருக்குது. சைடில் கொண்டு வந்து ஆடி வந்தார். அடுத்தது இந்த கால். இதை பண்ணாலே உங்களுக்கு ஓரளவுக்கு இதெல்லாம் வந்துடும். பண்ணுங்க. பயிற்சி வந்து இடுப்பு காலுக்கெல்லாம் நல்லா எக்ஸசைஸ் கொடுத்து ஸ்ட்ரென்த் பண்ணி வச்சுங்க. இந்த இடுப்பு ஷேக் இருந்தால் தான் உங்களுக்கு பஞ்சு வந்து நல்லா வரும். நல்லா பார்த்துங்க. இடுப்பு ஷேக் இருந்தால் தான் பஞ்சு வந்து உங்களுக்கு நல்லா வரும். இந்த பஞ்சு வந்து பிளாக் பெல்ட்டுக்கான பஞ்சு. அதில் இடுப்பு ரொம்ப முக்கியம். பாருங்க. அடுத்து ஒரு சின்ன டான்ஸ். இதை பண்ணிங்கன்னா கால் மூவ்மெண்ட்டு உங்களுக்கு நல்லா வரும். அதான் செஞ்சு காமிச்சேன். நன்றி, வணக்கம்.